ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு workshare.com. இனி ஒரே மாதிரி சப்பாத்தி குருமான்னு செய்யாதீங்க. சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சுவையாக செய்து கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி இதைத்தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டு. அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையும்ல அதே பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க. அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். அது மாதிரி கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நார்மலாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாவை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊறட்டும். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ சின்ன மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் சிறுசாகவே கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதில் தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தில் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி மசாலாவை ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்துட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை பூரா இந்த பொட்டுக்கடலை மாவு உறிஞ்சிடும். அதனால் நல்லாவே கலந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி இன்னொரு முறை நல்லா கலந்துக்கங்க. கலந்திங்கன்னா இது மாதிரி எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் ஒன்று சேர்த்து. அப்போ தான் ஃபில்லிங் வச்சிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது மாதிரி நல்லா வெங்காயத்தோடு ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து பெரிய உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ மாவு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊறிடுத்து அதை நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்ச பிறகு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் மிருதுவாகவும் கிடைக்கும். இப்போ உருண்டையாக உருட்டி எடுத்ததை தேய்க்கிற மணையில் வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக சின்னதாக தேய்ச்சிக்கங்க. இது மாதிரி சின்னதாக தேய்ச்ச பிறகு நம்ம உருட்டி எடுத்து வச்சோம்ல வெங்காய மசாலா உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கங்க. நல்லா அழுத்தி விட்டு சீல் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து திரும்பவும் மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ச்சிங்கனாலே தேய்க்க ஈஸியாக வரும். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் தேய்ச்ச பிறகு இது மேலே கொஞ்சமாக எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் அப்படியே மேலாப்பில் லைட்டாக தூவிடுங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணி அது மேலே தூவினிங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட பார்த்து நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ குழவையால் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், எல்லாமே ஒட்டி பிடிச்சிக்கும், பிரிஞ்சு வராது. இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரியே மாவு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ தவாவை சூடு பண்ணியிருக்கேன், அதில் தேய்ச்சி எடுத்த மாவை சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து செவந்து வரட்டும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி பட்டர் கூட நீங்கள் தடவிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க, சூப்பராக இருக்கும். எப்பயுமே சப்பாத்தி செஞ்சோன்னா அதுக்கு தனியாக சைடிஷ் குருமா, சட்னி ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சைடிஷ்லாம் தனியாக செஞ்சு கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. இது ஒன்று மட்டும் செய்தாலே போதும், லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னர் இருக்கும், செஞ்சு வச்சிங்கன்னா போதும். இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் இது மாதிரி
சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.